தலை தொங்கிருச்சு என்ன அவரு தூங்குறாப்லையா? அண்ணே எந்திரிங்கண்ணே, கோச்சுரா எந்திரிங்க. தண்ணி இருந்தால் ஒரு 10 குடம் பண்ணாங்கண்ணே, எல்லாத்தையும் குளிப்பாட்டி விடுவோம். அப்போ தான் எந்திரிக்கிங்க வரும். எந்திரிங்க ஐயா, எழுப்புங்க, மணி ஆகி போச்சுல, முருகன் வர போறாரு அப்படி. எந்திரிங்கண்ணே, மணி உன் பக்கத்தில் ஒருத்தர் கிளப்படா, அவர் முடிச்சிருக்காரு, அவரெல்லாம் கிளப்பி விடுறான். எங்களோட ஸ்டாண்டுல மண்டை விடுறாங்க. எழுப்பு எழுப்பு அக்கா, எழுந்திரிங்க. நாளை முடிய போகுன்னு சொல்லக்கூடாது, முருகன் வர போறாரு. முடிய போகுன்னு சொன்னா அது ஒரு மாதிரியா இருக்கா இல்லையா? முருகன் என்னண்ணே விறுவிறுப்பா இல்லையா? பெட்ரோல் இருந்தால் ஒரு 2 லிட்டர் வாங்கி ஊற்றுங்கடா, இல்லை விறுவிறுன்னு பிடிக்கும். எப்படி சொல்கிறாரு வேறு விறுவிறுப்பான். இந்த முருகன் அப்படி பாடு பாடியிருக்காரு, நாரதரும் வள்ளியம்மாவும் அப்படி பேசுகிறாங்க. விறுவிறுப்பா இல்லை இங்கே. அவன் விறுவிறுன்னு இருக்கான். சுத்தி எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு சுத்தி எடுத்து 2 பேரும் சுத்தி எடுத்து கொடுத்தா 2 பேரும் மண்டையை உடச்சுக்குவாங்க, மாவட்டம் வச்சுக்குவாங்க. அதை நினைக்கிறார். சரி இருக்கட்டும். மாமா மணி வரலே, என் பொண்டாட்டியை பார்த்து உங்களை அவனை போக முடியாது, அவன் பேச ரொம்ப நேரம் ஆகும். முத்துராசு தம்பி. சரி இருக்கட்டும். என் பொண்டாட்டியை பார்த்தியா? நம்ம பொண்டாட்டியை தானே வச்சுக்க. என்னைய பிடிச்ச தண்ணி உன்னைய பிடிக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, அங்கிட்டு வந்தாலான்னு கேட்டேன். பொண்டாட்டியா? ஆமா ஆமா. என்ன வந்து என்ன சொன்னா? தண்ணியை போட்டு அடிக்கிறீங்களா? யாரு? தண்ணியை போட்டு எண்ணெயை போட்டு அடிக்கலாம். இப்போதான் தூக்கம் தெரிஞ்சு எழுந்திருக்கிறாரு ஐயா. இப்படி வாராரு என்னன்னு தெரியலையே ஐயா. ஒன்றுக்கு எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு எழுந்திரிச்சு போல அங்கனைக்கிலே போய வேண்டியானே போயிட்டு வருது. ஆமா, தண்ணியை போட்டு அடிக்கிறாங்க. என்ன தண்ணியை போட்டு நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு அப்படித்தாமா ஒரு உடம்பு வலிக்கு போய் ஏதோ ஒரு கட்டிங்க போட்டு. ஆமா, குடும்பம்னா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? சாதாரணமா இருக்குமா? இல்ல, எல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம தான் அனுசரிச்சு போகணும், எல்லாம் வரத்தான் செய்யும். கும்பலையாளதான் அனுசரிச்சு போகணுமா இல்லையா? உடம்பு வலிக்கு குடிச்சுதான் வருவாரு. என்ன குடிச்சு போட்டு பிளாட் வாங்கி எங்கேயும் போய் முட்டை குட்டியா அவனுக்கு அத என்னையா முட்டை குட்டியான்ற? நீ அப்படிதான் கிடப்பாங்கன்னு சொல்றியா இல்ல கிடக்கணும்னு சொல்ல வரியா? அப்படியே கிடக்குறாங்க, ஏதோ ஒரு நாளைக்கு சரி தண்ணி போடுறது. அதான்மா தப்பு. அதுலயும் ஒரு ஞானம் இருக்குமாமா. அதெல்லாம் அங்கே கொண்டு காசு கொடுத்தா தானே 1000 ரூபாய் கொடுக்க முடியும். இல்லைன்னா எப்படி 1000 ரூபா வாங்க முடியும்? 1000 ரூபாய் கொடுக்கணும், எது கொடுக்குறா? இந்த காசை கொடுத்தா அந்த காசை வாங்க வேண்டியா? என்ன டவுசர் தன்னால வருது? ஐயா மணி இல்லையா? அது டவுசர் தண்ணி இதுதான் சொல்லியிருக்காங்க. நல்ல உங்களே கட்டாதான் டவுசர் நிற்க. இப்படி ஊதாரி முன்னெல்லாம் கட்டினா அப்படி டவுசர் கலந்து போகும். சரி, இதை கையில் வச்சுக்கிறோம். அடுத்தது என்னன்னா, மாமா மணிவர்களே, வேற என்ன பண்ணி அந்த பஞ்சாயத்துக்கு சொன்னாப்புல வரட்டுமா? புருஷன் வரட்டும், குடிக்காம பார்த்து அனுப்பிச்சு விடுறேன், நீ போய் சும்மா வீட்டுல குடும்பத்தில் நடத்துமா. வேற எதுவும் சொல்லவே இல்லையா? நான் என்ன சொன்னா, சொல்லி பார்த்தீங்களா இல்லையா? ஆமா, புருஷன் நல்லா இருந்தா வச்சுக்க, இல்லைன்னா நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. ஏன் நீ வச்சுக்கலாம் இல்லையா? எப்படி குடும்பம் நடத்தணும் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி. அது நீ சொல்ல உண்மைதானே. ஏன்னா புருஷன் மூட்டாட்டி சென்றுனா 1 மணி நேரத்தில் முடிஞ்சுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இடையில ஊந்தான்னு வச்சுக்க, வீடே முடிஞ்சு. ஆமா, இதுதான் மாமா பழமொழியே சொல்லியிருக்காங்க. ஒரு பிறந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு புருஷன் பொண்ணு 2 பேருக்கும் போட்டி. 2 பேரும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 1 மணி நேரம் இருந்திருக்காங்க. பிள்ளையும் பிறந்துருச்சு, ஆம்பளை பிள்ளை. பிறந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம். அதுல இவன் சொல்லியிருக்கான், இரு முதல்ல எங்க வம்சத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, எங்க ஐயா வேறையும் எங்க அப்பா வேறையும் தான் சேர்த்து வைக்கணும். என்ன பேரு? ஹரிஷ் வேணுகோபால் அப்படின்னு வைப்போம். அப்படின்னு என்னடா அது ஹரிஷ் வேணுகோபால்னு எப்படி அப்படின்னு கேட்கல. ஹரிஷுங்கிறது புதுசா இருக்கான், வேணுகோபாலுங்கிறது எங்க ஐயா அப்படின்னு. சரி பரவாயில்ல அப்படின்னா அவன் பொண்டாட்டி கேட்கல. அதெல்லாம் கிடையாது, உங்க ஐயா வேறையும் அதை எப்படி நான் வைக்க விடுவேன்னா, எங்க அப்பா வேறையும் எங்க அம்மா வேறையும் சேர்த்து தான் வைக்கணும். அப்படி 2 பேருக்கும் போட்டி மாமா. சண்டை, பெரிய சண்டை. ஓம் பேரா ஏன் பேரா, ஓம் பேரா ஏன் பேரான்னு சண்டை. ஆமா, என்னையா ஓம் பேரானா ஓம் பேராவா? ஓம் பேரா ஏன் பேரான்னு வைக்கிறத சண்டை. சண்டையா இருக்கும்போது இடையில பார்த்தீங்கன்னாக்கா சும்மா இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் கிராஸ் ஆயிருக்கு. கிராஸ் ஆகி அவன் சொல்லியிருக்க, ஏன் கஷ்டப்படுறியா, என்னையா அவன் பிரச்சனை, உன் பிரச்சனை என்னையா பண்ணு. இல்லை என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன், எங்கள் ஐயா வேறையும் எங்கள் அப்பா வேறையும் சேர்த்து ஹரிஷ் வேணுகோபால்னு வைப்போம்னு பார்த்தேன். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், நீ என்னம்மா பிரச்சனை வேணும். இல்லை நான் சொன்னேன், எங்கள் ஐயா வேறையும் எங்கள் அம்மா வேறையும் சேர்த்து வைப்போம்னு பார்த்தேன். என்ன பேர் உங்கள் ஐயா பேர்? எங்கள் ஐயா பேர் ராசகோபால், உங்கள் ஐயா பேர் என்னடா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஹரிஷ் வேணுகோபால். இவ்வளோதானே, நீ கவலைப்படாத.
இந்த ஹரிஷ் எடுத்துக்க, நீ உங்க ஐயாவுடைய வேணுகோபாலை சேர்த்துக்க, சாதாரணமா ராசகோபாலை சேர்க்காத அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் பாரு. சாதாரணமா சேர்க்காத, நான் சொல்ற பேரை வையி. ஹரிஷ் உங்க உங்க அப்பா வேற எடுத்துக்க, இங்கிட்டு ராசகோபால் எடுத்துக்க. இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். என்ன பேரு? ஹரிஷ் முருக ராஜகோபால்னு போயிட்டேன். 3 தடவை சொல்லிட்டேன். ஹரிஷ் முருக ராஜகோபால், ஹரிஷ் முருக ராஜகோபால், ஹரிஷ் முருக ராஜகோபால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த புருஷன் சண்டை முடிஞ்சு வச்சு சாயங்காலம் யோசிச்சிருக்காங்க, என்னடா அது ஹரிஷ் முருக ராஜகோபால் இத்த தண்டில வச்சிருக்காங்களே பேரு, இவன் யோசிச்சிருக்கான் பாரு. ஹரிஷ்ங்கிறது நம்ம அப்பன் பேரு சரி, ராஜகோபாலுங்கிறது அவங்க ஐயா பேரு சரி, இந்த இடையில முருகன் வரானே இது யாரு அப்படின்னு கேக்குறேன். அப்பத்தான் பொண்டாட்டி சொல்லியிருக்கேன், அவனை பேர் வைக்க சொன்னதுதான் போச்சு. பக்கத்து இருக்காரு அவன் பேரையும் சேர்த்து நம்ம பொண்டாட்டியோட சொல்லிட்டு போயிட்டேன். எப்படி வச்சிருக்கேன் பாரு, ஹரிஷ் முருக ராஜகோபால். சொல்ல முடியுமாப்பா? பேர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா. காரணம் என்ன? இடையில எவனையும் வரவிடக்கூடாது. இடையில வந்தாங்கன்னு வச்சுக்க தொல்லை பிடிச்சி போயிடும். அது மாதிரி என் பொண்டாட்டி ஒரு அறிவிட்ட முண்டா அவள்கிட்ட சொல்றேன். என்ன சொல்லணும்னாக்கா, கண்ட ஆள்கிட்ட போய் பஞ்சாயம் வைக்காத அப்படின்னா ஒன்றை வந்து பஞ்சாயம் வச்சிருக்கா. நீ இடையில முருகன்னு சேர்க்கிற மாதிரி நீ பாட்டுக்கு என் பொண்டாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் லைன் ஆகிட்டேன்னா என்ன பண்றது? இல்லை, நான் தான் கேட்குறேன். அதுக்குத்தான் தன்னார்வ புத்தி வேணுங்கிறது உண்டா இல்லையா? ஆனா இன்னைக்கு யாரு கேப்பா? சொல்லிப்பாரு. எந்த பெண்களாச்சும் இன்னைக்கு நம்ம எந்திரி எத்திரமே இந்த 10 பேர் தான் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. சாலை எந்திரிக்குதா? அப்படியே படுத்திருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாம் தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டியா? சத்தியமா கிடையாது. முத்துமாரி மேல சத்தியமா ஒரு உம்பளை அவ்வளவு தூங்கல. நீ கிட்டத்துல போய் பாரு. அது என்னன்னா ஒரு சலுப்பு. இவங்க சொல்லி என்னமா இருக்கு, நம்ம எந்திரிக்கணும் படுறீங்கிட்ட அப்படின்னு. இந்த என்ன 10 நிமிஷம் பார்ப்பேன். அம்பலாட்ட கேட்டிருக்கேன், ஒரு சக்குல சுடுதண்ணி ஆரம்பிக்க காதுகளில் ஊத்திட்டு வர வேண்டியதான் வந்து அப்படியே. எந்திரிங்கட்டா, எந்திரிங்க. முருகன் வந்துட்டார். தம்பி எழுப்புப்பா. தண்ணி இல்லையா அம்மா? எவ்வளவு கூட்டம் இந்த கொடுத்து இல்லை எந்திரி. எங்க நான் போவா கொடுத்துக்கல அடி விடுன்ற என்னையா அது? இவ்வளோதான் இருக்கு. 2 லிட்டர் தண்ணியா குடிச்சிய? அதான் மூத்திரம் 10 தடவை போயிருப்பில. எந்திரிச்சு சரி இருக்கட்டும். தம்பி வாப்பா. அப்படி தம்பி இப்படி வாயா, இப்படி வாயா. நீ டீ வாங்கிக்கோமா. டீ கடை என்ன வந்துருக்கு? டீ கடை எனக்கு அண்ணே, டீ கடைக்காரண்ணே ஒரு 250 டீ போடுங்கண்ணே. யோ தம்பி 250 டீ சொல்லியிருக்கேன். பூரா வாங்கி உட்காந்துருக்க ஆளுக்கு பூரா ஒரு டீயா கொடு. மைசூர்காரன் செல்வனே டீ சாப்பிடுங்க. செல்வனே டீ கொடுறாங்க. பொங்கடா பாவம், ஒரு நாளில் தூங்காத மனுஷனே தூங்க வச்சுட்டு இல்லைடா பாவம். இந்த வீடியோ எடுக்கிற பிள்ளைல தம்பி கவட்டா பிறந்துட்டு அவனுக்கு ஒரு டீயை கொடுங்க. கொடுங்க இல்லைன்னா ஊற்றி விடுங்க. நாங்கள் பேண்டு இல்லை. இப்போ தாண்டா எந்திரிக்கிற டீ இங்கே பாரு. ஐயா ஜிமா எந்திரிச்சு உட்காருங்க. முருகன் வந்துட்டார். அவர் மனசுக்குள்ளே திட்டாரு, முருகன் வந்தான்னா ராமே வந்தா எனக்கு என்னடா அப்படின்னு. எந்திரிச்சு உட்காருங்க. உட்காந்துட்டாரு. இந்த வீட்டில் வந்து முன்வரிசையில் கிடக்க 3 பேர்த்தையும் கிளப்பிட்டோம்னா பாதி கூட்டம் குறைஞ்சிரும். பாப்பா வா உள்ள வாயா போங்க. என்ன ஒரு பக்கவட்டியா? அவர் ரேஸ் மாடு மாதிரி நீ பக்கவட்டி மாதிரி பின்னாலே வரையனடா. அப்படி அவனை சாய்க்க போறான்டா. வருங்கால தூண்கள். ஆமா அப்படித்தான் இருக்கணும். இலவட்ட பிள்ளைய இந்த நேரத்தில் தூங்காம போயிட்டு வாங்கிட்டு கொடுக்குறாங்க பாரு. சில ஊர்ல நேரம் எழுப்ப முடியுமா? இந்நேரம் பசங்களை பார்க்கவே முடியாது. இந்நேரம் எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறண்டுட்டு கிடப்பேன். போய் எழுப்பி டீன்னு சொன்னோம்னாக்க பட்டாரு நம்மள அறையுவேன். என்னடா டீ பீங்கிறேன்னு. நான் பாரு இந்த பயவார் போய் டீ வாங்கியாந்து எல்லாரையும் கொடுத்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி. தம்பி இந்த முருகை வேஷம் போடுற ஒரு ஒல்லியா ஒருத்தர் இருப்பாரு, கவிட்டாரா? நான் முருகை வேஷம் போடுறதுக்கு ஒல்லியா இப்படி இருக்கு என்னையா தாரே எத்தனை மாசம்னு தெரியலையே. நல்லா அப்பா ராசவாட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இப்பதான்